டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லெஜண்ட் ஆஃப் நந்தன். இதை எழுதினவங்க இந்திரா பார்த்தசாரதி. இதுதான் ஒரிஜினலான ஒர்க். இதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது சிடி இந்திரா. இவங்க தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஒர்க் 1978 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்ஷியன் பீரியடில் இருந்த கேஸ்ட் டிவிஷன்ஸை பற்றி, அது எந்த அளவுக்கு க்ரூயலாக இருந்துச்சு, டிவைனிட்டி அப்படின்ற பேரில் ஒரு ஹியூமனோட உயிரை எடுக்கிறதுக்கும் தயங்காமல் எப்படி ஹையர் கிளாஸ் பீப்புள் இருந்தாங்க, லோ கிளாஸ் பீப்புளை அவங்க எந்த அளவுக்கு இல் ட்ரீட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏன்ஷியன் பீரியடில் இருந்த ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனை பற்றி இந்த பர்டிகுலர் நாவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லோ கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், எந்த அளவுக்கு லோ கிளாஸ் பீப்புளை ஹை கிளாஸ் பீப்புள் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ரைட்ஸ் எதையும் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண மாட்டுறாங்க, லோ கிளாஸ் பீப்புளோட லாங்கிங்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நந்தன் தான் இதில் ப்ரொட்டகானிஸ்ட். ஓகேவா? அவர் ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். தென் இவரோட ஒய்ஃப் பேர் அபிராமி. தென் நிறைய பிராமன் பீப்புள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் முதலியார், இந்த மாதிரி நிறைய சுப்பீரியரான கம்யூனிட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்ஷியன் பீரியட்லேருந்தே ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல்ஸ் என்னன்னா, பிராமின் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த டெம்பிளை வந்து ரூல் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் அங்கே எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணுறதுக்கு அலவுட் அப்படின்ற மாதிரி. காடுக்கு அப்புறம் பிராமின்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஏன்ஷியன் பீரியடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற கம்யூனிட்டி பீப்புள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு, மற்ற கம்யூனிட்டிலையும் ஹை கிளாஸ் பீப்புள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளே பிராமின்க்கு ஈக்குவலாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாலும் அந்த காட் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு பிராமின்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா கம்யூனிட்டியோட கம்பேர் பண்ணும்போது பிராமின்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறாங்க. ஸோ காடுக்கு அடுத்தால அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இருந்துச்சு அந்த பீரியடில். அப்படி இருக்கும்போது அந்த டெம்பிளில் நடராஜருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பரதநாட்டியமில் ஒரு ஸ்டாச்சு வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க இல்லையா, அவருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பரதம் அப்படின்ற அந்த டான்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டெம்பிளில் அந்த டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், எல்லாத்து மேலேயும் நந்தனுக்கு ஒரு அப்சஷன் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து ஒரு தலித் பர்சன், இருக்கிறதுலேயே லோவஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ அவனை வந்து அந்த டெம்பிள்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் அந்த நடராஜரை பக்கத்தில் பார்க்கல. ஸோ அவனுக்கு வந்து அந்த நடராஜர் எப்படி இருப்பார், அந்த பரதநாட்டியம் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க, அந்த கோயிலுக்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அவனோட கேஸ்ட்டை வச்சு, அவன் ஒரு தலித் அப்படின்றதுனால அந்த பிராமின்ஸாக இருக்கட்டும், அதர் கம்யூனிட்டி பீப்புளாக இருக்கட்டும், யாருமே அவனை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்க எப்போவுமே கோயிலுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மொத்த கம்யூனிட்டியுமே எப்போவுமே வெளியே தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தலித் பீப்புள் தான் அந்த கோயிலுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அவங்க கடவுளுக்கு வந்து கார்லண்ட், ஃப்ளார்ஸ், இல்லை பாட், இந்த மாதிரி வேறு ஏதாவது திங்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்க, இல்லை உள்ள ஏதாவது ரிச்சுவல்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே இந்த தலித் பீப்புள் மேக் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ அவங்க டச் பண்ணி அவங்க மேக் பண்ண அந்த திங்ஸ் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது ஏன் நாங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எப்போவும் நந்தனுக்குள்ளே இருக்கும். இந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக கொஷின்ஸ் கேட்டதே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நந்தன் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்காக கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அவன் கேட்ட கொஷின் இதுதான், தலித் பீப்புள் மேக் பண்ண திங்ஸ் எல்லாம் நீங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு வரும்போது அதை மேக் பண்ணவங்க ஏன் வரக்கூடாது, அதை அவங்க டச் பண்ணி தானே செஞ்சுருப்பாங்க, நீங்கள் எங்களை டச் பண்ணக்கூடாது, நாங்கள் எல்லாம் அன்டச்சபிள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாங்கள் டச் பண்ணி செஞ்ச அந்த பொருட்களை மட்டும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அப்பர் கிளாஸ் அந்த பிராமின்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ரடை க்ரியேட் பண்ணுது. அவங்களுக்குள்ள ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஏன்னா ரொம்பவே பிலோ ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. தென் நந்தன் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறான் அப்படின்னா, எந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். இப்போது கோயிலுக்குள்ளே அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து கடவுள் சொல்லலை இல்லையா, பிராமன் பீப்புள்ஸ் டிஸ்கிரைப் பண்ணது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம். அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னது கடவுள் கிடையாது, இந்த பீப்புள் தான். ஸோ எப்போ நான் கடவுளுக்கு முன்னாடி ஈக்குவல் ஆகிறனோ, அவங்கள மாதிரியான ஒரு ஹியூமன் சொல்லி கன்சிடர் பண்ணப்படுறனோ, அப்போ நான் இந்த கோயிலுக்குள்ளே போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ரொம்பவே டீப்பாக இன்வால்வ் ஆக போகிறேன். நான் என்னைக்கு ஒரு செயிண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறனோ அன்னைக்கு யாருமே என்னை தடுக்க முடியாது, அன்னைக்கு நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்குள்ளே போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அவன் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே வரான்.
எப்போ நம்ம வந்து நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாருமே கடவுள் முன்னாடி சேம், கடவுள் யாரையும் டிவைட் பண்ணல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வரோமோ, அப்போ இந்த டிவிஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருந்து போயிரும். ஸோ நான் என்ன பியூரிஃபை பண்ணிக்கணும், இந்த பிராமின்ஸ் எல்லாரும் எந்த அளவுக்கு பியூரிஃபைடா இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி நானும் மாறப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்றான். சைட் பை சைடு இந்த மக்களுக்கும் அவன் வந்து ஒரு கிளாரிட்டி குடுத்துட்டே இருக்கிறான். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்குறான். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே தேவையில்லாம ஒரு நீங்களே உங்கள இன்ஃபீரியர்ன்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே பீப்பிள் கிரியேட் பண்ணது தான். எல்லாருமே ஹியூமன் தான் அப்படின்ற மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டே இருக்கிறான். பட் யாருக்குமே அது புரிய மாட்டேக்கு. அவங்க கம்யூனிட்டி பீப்பிளே அவன் சொல்றத வந்து ஏத்துக்க மாட்றாங்க. ஏன்னா காலகாலமா அவங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தலித் பீப்பிள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபோக் டான்ஸ் தான். இந்த பிராமின்ஸ் வந்து பரதம் ஆடுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஃபோக் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பா இருந்து ஃபோக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து நந்தன் வந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்கு இந்த மாதிரி ஃபோக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கும் புல்காட்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்ல அப்படின்னு சொல்றான். காளை மாடு இருக்கு இல்லையா? அதுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு மேன் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமா, மாடுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நந்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல இல்ல மாடு வந்து உன்ன விட சுப்பீரியர் தான். நம்ம தான் அத விட லீஸ்ட்டான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, மாடுக்கு கூட அந்த ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. அதால கோயிலுக்குள்ள போக முடியும். பட் நம்மளால போக முடியாது. நம்ம வந்து ஹியூமனா இருந்தாலும் ஒரு அனிமலுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அனிமலுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ரைட்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கல. அந்த அனிமலால அந்த காட பார்க்க முடியுது. பட் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அனிமல விட அவங்கள கேவலமா ட்ரீட் பண்றத அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் இவன் என்னதான் ட்ரை பண்ணாலுமே, மக்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அவங்கள ட்ரீட் பண்ற விதத்த அவங்க பார்க்குறாங்க. இது காலகாலமா நடக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மைண்ட் செட்குள்ள வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தெரியல. இது வந்து நம்மளுக்கான ரைட்ஸ். நம்ம இத கேட்கணும். நம்மளும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. ஸோ எல்லாருமே இத அக்செப்ட் பண்ணிட்டு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நந்தன் மட்டும் இதுக்கு அகைன்ஸ்ட்டா கொஸ்டின் ரைஸ் பண்றான். தென் அவன் ஒரு பொண்ண மீட் பண்றான். ஒரு தாசி கேர்ள வந்து மீட் பண்றான். அந்த பொண்ணு பேரு அபிராமி. அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. எப்படின்னா, அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஹெல்ப் பண்றா அந்த காட பார்க்கறதுக்கு. ஓகேவா? அந்த டெம்பிள வேற வழியா விசிட் பண்றதுக்கு இந்த பொண்ணு தான் இவனுக்கு ஹெல்ப் பண்றா. ஸோ இந்த பொண்ணு மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் இவன் அந்த காட பார்க்குறான். அது மேல இன்னும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும், அத வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு ஜாஸ்தி ஆகுறதுனால, அந்த பொண்ணு மேலயும் ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வந்து கிரியேட் ஆகுது. சூன் நந்தன் அண்ட் அபிராமி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ ஹேட்ரட நந்தன் கெயின் பண்ணாலும், அவன் கன்டினியூஸா பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தலித் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்துட்டே இருக்கிறான். நீங்களும் ஹியூமன் தான், பிராமின்ஸும் ஹியூமன் தான். 2 பேருமே கோயிலுக்குள்ள போறதுக்கு அலோவ் பண்ணலாம். 2 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு. யாரும் இங்க அன்டச்சபிள் கிடையாது. எல்லாரும் சேம் தான். எல்லாரும் ஹியூமன் தான். முக்கியமா கடவுள் முன்னாடி எந்த விதமான டிவிஷன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த தலித் பீப்புளுக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மக்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிறது இந்த ஹை கிளாஸ் பீப்புளுக்கு தெரியும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து இவ்வளோ நாளும் தனியா பேசிட்டு இருந்தான். அவன் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தான். யாருமே கன்சிடர் பண்ணல. பட் இப்போ அந்த மக்களும் அத கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து திடீர்னு கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த அப்பர் கிளாஸ் பீப்பிள் எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இவன ஸ்டாப் பண்ணி ஆகணும். இவன் ஒரு செயிண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான். டிவைனிட்டிக்குள்ள ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டான் அப்படின்னா, இவன கண்டிப்பா கோயிலுக்குள்ள அலோவ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ அவனுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹை கிளாஸ் பீப்பிள்ல ஒரு பெர்சன் வந்து ஒரு பிளான் ஒண்ணு போடுறாரு. அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த ஹை கிளாஸ் பீப்பிள் நெறைய பேர்கிட்ட அத ஷேர் பண்றாரு. எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அவன வந்து அவனோட பாணியிலேயே நம்ம வந்து ஏதாவது பண்ணணும். அவன வந்து டோட்டலா வேனிஷ் பண்ணிறணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிளான் அவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டைரக்ட்டா அவன அட்டாக் பண்ணா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையா
பிரச்சனையாக போகும். அவன் என்ன மாதிரியான ஒரு பிளான் எடுத்து இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறானோ அந்த வழியிலேயே நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி போய் அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து நந்தனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட கனவுல கடவுள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு உன்னோட எஃபர்ட் எல்லாத்தையுமே அவர் பார்த்தாராம். ஸோ அவர் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், எங்களோட கம்யூனிட்டியில் உன்னையும் சேர்த்துக்கணும், இந்த கோயிலில் உன்னை அலோவ் பண்ணணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி நீ பியூரிஃபை ஆகணும். ஏன் அப்படின்னா நீ தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவன், உன்னோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீ வந்து எங்களோட கம்யூனிட்டிக்கு வரணும், எங்களோட டெம்பிளில் எங்களோட காடுக்கு நீ வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் உன்னை பியூரிஃபை பண்ணிக்கோ. அப்படி பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இந்த ஃபயரில் வந்து நீ இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ராமாயணத்தில் வந்து ராமன் சீத்தையை இறங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபயரில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ராமன் சீத்தை எல்லாம் கடவுள். ஸோ அதனால் அவங்க வந்து நல்லபடியாக வெளியே வந்துட்டாங்க. பட் இங்கே நந்தன் வந்து சாதாரண ஒரு தலித் பர்சன் இல்லையா? அவனால் இந்த நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. கண்டிப்பாக உள்ளே இறங்குனான்னா இறந்து போயிடுவான். இந்த ஒரு விஷயம் அவனுக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகலை. அவன் என்ன நினைக்கிறான், சரி ஓகே கடவுள் பேசியிருக்கிறாரு, ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம பியூரிஃபை ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஹார்வெஸ்டிங் நல்லா நடக்கும், எல்லா இடத்துலையும் நல்லபடியாக பயிர் விளைச்சல் எல்லாமே இருக்கும், அறுவடைலாம் பண்ணி நம்ம நல்லபடியாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே சரி ஓகே எல்லாமே கடவுள் சொன்னது தான் போல் அப்படின்னு சொல்லி அந்த ஹை கிளாஸ் பீப்புளோட எல்லா வேர்ட்ஸையும் நம்பி நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம பியூரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபை அலோவ் பண்ணலைன்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபோடு சேர்ந்து 2 பேரும் அந்த நெருப்பில் இறங்குறாங்க. நெருப்பில் இறங்கி அவங்க இந்த சைடு வெளியே வரும்போது நந்தன் மட்டும்தான் இருக்கிறாரு. நந்தன் பார்க்குறதுக்கு ஒரு பிராமின் மாதிரியே இருக்கிறாரு. அவரால் இப்போ கோயிலுக்குள்ளே போக முடியுது. அவர் ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்குள்ளே போகிறாரு. யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணல, யாருமே அவரை ஸ்டாப் பண்ணல. ஏன் அப்படின்னா யார் கண்ணுக்கும் அவர் தெரியலை. இப்போது அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட மனைவி அண்ட் நந்தன் 2 பேருமே அந்த நெருப்பில் இறந்து போயிட்டாங்க. அவனோட ஆன்மா தான் இப்போ கடவுள்கிட்ட போய் சேர போகுது இல்லையா? ஸோ ஒரு தலித்தாக பிறந்த மனுஷன் இல்லை எந்த ஒரு லோ கிளாஸ் பீப்புளாக இருந்தவங்க அவங்க இறந்தா மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும், வாழும்போது அவங்க கடவுள்கிட்ட போகவே முடியாது, கடவுளை வணங்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்ஸ்டான கண்டிஷன் ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி இருந்துச்சு. அவங்க வந்து கடவுளை வணங்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு கண்டிஷனால் எப்படி அவங்கள பிளான் பண்ணி ஹை கிளாஸ் பீப்புள் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அந்த க்ரூயலான அந்த கண்டிஷனை ரொம்பவே அழகாக இந்த நாவலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் நாவலுக்கு டீட்டெயில்டான சம்மரி அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு ஸ்டோரி அவுட்லைன் அப்படின்ற மாதிரி கிடைச்ச ஒரு பிடிஎஃப்ல இருந்து ரெடி பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவும் இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற லேர்னர்ஸ்க்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.